Hi everyone and welcome back to my channel. This is Bismin Flora for Go Green with Bismin. ஓகே, இன்னைக்கு நாம என்ன மாதிரி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃப் எக்ஸல் ஏரியல் மாதிரி டாப் பிராண்ட்ஸ் மாதிரியான ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி சால்ட், குளோபல் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 200 கிராம் கிட்ட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 200 கிராம் போய் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க, 1/4 கிலோ அந்த மாதிரி தான் தருவாங்க. ஸோ அதோட ரேட் வந்து 30 ருபீஸ். இந்த மாதிரி எல்லா கெமிக்கலுக்கும் நான் கீழே கொடுத்துருப்பேன். ஒருவேளை சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜி சால்ட் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஏஜென்ட், அதாவது கிருமி நாசினியாக செயல்படுது. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, வாஷிங் சோடா ஒரு 600 கிராம் கிட்ட நம்ம வந்து எடுத்துருக்குறோம். இது வந்து 1/2 கிலோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா விற்கிறாங்க. வாஷிங் சோடா எதுக்காக ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணிகளில் இருக்கிற கரைகளை நீக்கிறதுக்கு இது வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ வாஷிங் சோடா இல்லாத ஒரு டிட்டர்ஜென்ட்டை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ வாஷிங் சோடா தான் இதுக்கு வந்து மெயின். இது வந்து ரொம்பவும் நம்ம போடக்கூடாது, ஏன்னா துணிகளில் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால வாஷிங் சோடா வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா, இது நமக்கு ஃபைனலாக வந்து ஒரு 1.5 கிலோ கிட்ட கிடைக்கும். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சோடியம் பைகார்பனேட். நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா தான் வந்து சோடியம் பைகார்பனேட். இது வந்து ஒரு 400 கிராம். இது எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் சோடா வந்து மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது துணியை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த பேக்கிங் சோடா, அதாவது சோடியம் பைகார்பனேட். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பி. இது வந்து ட்ரை சோடியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 100 கிராமு. இது வந்து 1/2 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 22 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணிகளில் படிஞ்சிருக்கிற ஆயில் கரை, கிரீஸ் கரை இதெல்லாம் வந்து சுலபமாக நீக்கிறதுக்காக இந்த டிஎஸ்பி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃப்ளோ சால்ட். இது வந்து நார்மலாக நம்ம உப்பு வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா குக்கிங்க்கு, அதுதான். இது வந்து ஒரு 250 கிராம். இது எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய டிட்டர்ஜென்டோடைய வெயிட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோடைய பவுடர் தன்மையை வந்து கட்டியாக ஆக்காமல் பவுடர் தன்மையாக இருக்கிறதுக்காக இந்த ஃப்ரீ ஃப்ளோ சால்ட். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, டினோபால் 20 கிராம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் கிட்ட 40 ரூபா, கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் விற்கிறாங்க. டினோபால் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் கிளாத்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபேட் ஆகாமல் அதே கலரில் வந்து வச்சுக்கிறதுக்காக, பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த டினோபால் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு அந்த மாதிரி உட்டன் ஸ்டிக்கில் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிட் ஸ்லரி. இது வந்து ஒரு 100 ml நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 1 லிட்டர் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 160 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோமிங் ஏஜென்ட், அதாவது நுரை தரக்கூடிய தன்மையுடைய கெமிக்கல் ஆசிட் ஸ்லரி. அண்ட் இது வந்து போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹீட் ஆகும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஃபியூம்ஸ் வரும். அதனால நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுட்டு பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருந்து பண்ணுங்கள். பக்கத்தில் குழந்தைங்க யாரும் இல்லை, அதை மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். ஆசிட் ஸ்லரி போட்டோன்னே இந்த பவுடரில் வந்து போட்டோன்னே கொஞ்சம் ஹீட் ஆகிடும், பவுடரே ஹீட் ஆகிடும். அதனால வந்து நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க. ஃபியூம்ஸும் வரும், ஒரு மாதிரி நுரைச்சிக்கிட்டு வரும். இது வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 2 வாட்டி கிண்டிட்டு ஒரு 1/2 an hour வந்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் போயிடலாம். ஏன்னா இதோட ஹீட்டு வந்து அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வர அளவுக்கு விட்டுட்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு 1/2 an hour ஒரு சைடில் அப்படியே வச்சுடுங்க. ஓகே, நான் வந்து ஒரு 1/2 an hour வந்து வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கிண்டி விட்டுருக்கேன். ஸோ விட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் திரும்பவே கிடச்சிடும். அந்த லம்ப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, கட்டி கட்டி, அதை வந்து ஸ்டிக்காலேயோ இல்லை வந்து ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த கட்டி கட்டியாக இருக்கிறத வந்து உடச்சி விடுங்க. டைரெக்டாக கையை வந்து வைக்க வேண்டாம் இப்போதைக்கு, ஏன்னா ஆசிட் ஸ்லரி போட்டோன்னே வைக்க வேண்டாம். ஒரு இரிட்டேஷன் மாதிரி கொடுக்கும். உடனே கொடுக்க அவ்வளோவும் பாதிக்காது, பட் நான் வந்து ஒரு கொஷன் மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உடச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். மேஜராக ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து என்ன பண்ணணும் அப்படி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அரிசி வந்து ஜல்லடை அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா,
இல்லையா? இத வச்சு நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்க போறோம். இன்னும் ஃபைன் பவுடரா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். கடைகள்ல கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இன்னுமே நல்ல ஃபைன் பவுடரா வந்து கிடைச்சிடும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாரி நான் வந்து ஜல்லடை வச்சு எடுத்துக்க போறேன். ஸோ எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, கடைகள்ல கிடைக்கிற அதே மாதிரியான பவுடரா தான் இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளோல இருக்குன்னு பாருங்க. நம்ம ஆசிட் ஸ்லரி போட்டிருக்கோம். ஆனா வந்து நீங்க நினைக்கலாம் கொஞ்சம் கட்டி கட்டி ஆகுமா அப்படின்ட்டு. ஆகவே ஆகாது. அது பவுடரோட பவுடரா கலந்து ஒரு பவுடர் ப்ராடக்ட்டா தான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து கிடைக்கும். பார்த்தாலே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் பெரிய ஸ்டெப்ஸ் எதுவுமே இல்ல. ரொம்ப ஈஸி தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் கிரானியூல்ஸ். அ இது வந்து சும்மா ஈஸியா எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். ஆக்சுவலா கெமிக்கல் கடையில. இது வந்து ஒரு அழகு சேர்க்கறதுக்காக மட்டும் தான். வேண்டான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா வந்து விளம்பரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கலர்ல இருக்கிறது தான் வந்து போய் கரையெல்லாம் அப்படியே நீக்குற மாரிலாம் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பாதீங்க. அண்ட் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் நீங்க என்ன சென்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சர்ஃப் எக்ஸல் சென்ட்டே விக்குது. அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஜாஸ்மின் சென்ட் தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் ஃபுல்லாவே ஊத்திட்டேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்க ஊத்திக்கலாம். ஸோ இந்த சென்ட்டும் போட்டுட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அவ்வளோதான் உங்களுடைய பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் உங்களுக்கு வந்து கையில வந்து எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அப்படியே கடைகள்ல வாங்குற அதே சர்ஃப் எக்ஸல் பவுடர் மாதிரியே தான் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அண்ட் அது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கோ, அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதுலயும் இருக்கு. ஏன்னா நான் ஒரு ஒரு கெமிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன வேலைகள செய்யுது அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கலர் கிரானியூல்ஸ் எல்லாமே போட்டோன்னே பாருங்க, எக்ஸாக்ட்டா நீங்க கடைகள்ல வாங்குற மாரி தான் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. இத வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியும் நான் காட்டிடுறேன். எந்த அளவுக்கு நுரை வருது அப்படின்ட்டு. ஒருவேளை நீங்க வாஷிங் மிஷின் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, லோ ஃபோமிங்கா தான் இருக்கணும். அதனால இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் நுரை மட்டும் தான் வரும். அப்பதான் உங்களால நல்லா அலசியும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களால கையில அலசுறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஹேண்ட் வாஷு அந்த மாதிரி கொஞ்சம் நெறையா சோப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து எஸ்எல்இஎஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆசிட் ஸ்லரிக்கு அப்புறம் கொஞ்சோண்டு. நான் வந்து ஆட் பண்ணல. ஸோ ஆசிட் ஸ்லரி மட்டுமே போட்டது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த அளவுக்கு நுரை வந்துச்சு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது. ஒரு வாஷிங் மிஷினுக்கு. இதுவே நல்லா அலசி குடுத்துரும். ஸோ இது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படின்றதையும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷர்ட் எடுத்திருக்கேன். ஒயிட் ஷர்ட் தான். மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, காலர்ல தான் வந்து அதிகமா டர்ட் படியும் இல்லையா? ஸோ வந்து காலர்ல வந்து இங்க ஓரளவுக்கு டர்ட் இருந்துச்சு. அதுல வந்து நான் என்னுடைய பவுடர வந்து தயாரிச்சு, நான் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணியும் காட்டிட்டேன். ஸோ சுத்தமா அழுக்கு இல்ல. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாவே வந்து போயிடுச்சு. அதனால உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். கடையில இருக்கிற மாரி இருக்காது, நம்ம செஞ்சா அப்படின்ற சந்தேகம் வேண்டாம். அண்ட் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நான் நெறையா பிசினஸ் ஐடியாஸ்க்கான வீடியோஸ் வந்து என்னுடைய சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து பிளேலிஸ்ட்ல போய் பார்க்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா, நான் வந்து நான் போட்டிருக்கிற வீடியோ அப்லோட்ஸ் மூலியமாவே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு பெர்சன வந்து இன்டர்வியூ எடுக்க போறேன். ஸோ அதுக்காக நீங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.